மக்களே, இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ராகி பகோடா தான் பார்க்க போகிறோம். அதுக்கு செய்ய தேவையான பொருளை பார்த்துக்கலாம் வாங்க. ராகி மாவு வந்து ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். 3 வெங்காயம், பெரிய வெங்காயம் மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 4 பச்சை மிளகா சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். 2 டீஸ்பூன் வந்து அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் 1/2 ஸ்பூனு. இஞ்சி வந்து ஒரு துண்டு இஞ்சி நசுக்கி வச்சுருக்கிறேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு, பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய், தண்ணி தேவையான அளவு. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து வெங்காயத்தை போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பச்சை மிளகா போட்டுக்கிறேன் நான். இஞ்சி தட்டி வச்சது போட்டுக்கிறேன். மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். வந்து ராகி மாவையும் இதெல்லாம் போட்டுக்கலாம். அரிசி மாவு போட்டுக்கலாம். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு நான் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ கருவேப்பிலை, கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஊற்றி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். இப்படி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா தெளித்து பிசைஞ்சிக்கலாம். நம்ம ஒரேடியே தண்ணி ஊற்றிடக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கணும். இப்போ வாங்க பகோடா போட்டுடலாம். நம்ம எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பகோடாவாக போட்டுக்கலாம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சி விட்ட மாதிரி போடுங்க. ஆல்ரெடி நம்ம வந்து வெங்காய பகோடா வந்து வீடியோவில் போட்டிருப்போம். நாங்கள் வீடியோ எண்டில் கொடுக்குறோம், போய் செக் பண்ணி பார்த்துக்குங்க. ராகி அடை, ராகி வடை கூட போட்டிருக்கோம். அதையும் இந்த வீடியோட எண்டில் கொடுக்குறோம், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இதில் உங்களுக்கு எந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இப்போ நம்ம இதை திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டுக்கலாம். இதை நம்மளுடைய பகோடா சூப்பராக மொறுன்னு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து இதை பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். பாருங்க, போடுறப்ப சலசலன்னு சத்தம் வருது பாருங்க. எல்லாத்தையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். வெந்துடுச்சு. இதையும் நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நம்மளுடைய ராகி பகோடா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.